கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற நாளுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை சற்று தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதியிருக்கிறபடி ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பொக்கிஷம் எப்படிப்பட்டது என்பதை மனுஷ ஞானம், மனுஷ அறிவினால், மனுஷனுடைய பிரயாசத்தினால், மனுஷனுடைய ஐம்புலன்களினால் அறிந்து கொள்ளவே முடியாது. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள் மகா பெரியவைகள். அவைகள் இந்த பூமிக்கு உரியவைகள் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவைகள் அல்ல. தேவனிடத்தில் யார் விசுவாசமாய் இருந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால், தேவன் மேல முழு நம்பிக்கையாக இருந்து தன்னுடைய ஜீவனை உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், உலகத்தில் உள்ளவைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள், அதான் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு மனுஷ ஞானம், அறிவு, புத்தியினால் அறியவே முடியாது. இவர்கள் தங்களை உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. உலகத்தில் உள்ள எந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. உலகத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, உலகம் எங்களுக்கு ஒரு மேன்மையான காரியத்தை செய்யும், உலகம் எங்களை காப்பாற்றும், உலக தாளந்துகள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள், தேவனே எங்களுக்கு பாதுகாப்பு, தேவனே எங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யம், தேவனே எங்களுக்கு எல்லா தாளந்துகள் என்று தேவன் மேல், உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். உலகத்தில் மனுஷர் யாரும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒரு பெயருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமே தவிர அவருடைய நம்பிக்கை முழுவதுமே இந்த உலகத்தில் தான் இருக்கும். இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவ சரீரத்தின் மேல் நம்பிக்கை இருக்குமே தவிர உலகத்திலும், உலகத்தில் உள்ள தாளந்துகளின் மேலும் நம்பிக்கை இருக்குமே தவிர தங்களை இந்த உலகத்திற்கு விற்று போட்டிருப்பார்களே தவிர தேவனுக்கு ஒருவரும் தங்களை விற்று போடவே மாட்டார்கள். அப்படியே ஒரு நம்பிக்கை தேவன் மேல இருந்ததுன்னா இந்த உலக நன்மைகளை எங்களுக்கு தருகிறதற்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார்களே தவிர தேவனுக்கு தங்களை விற்று போட்டு எங்களுடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு தேவன் என்று தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அப்படி தங்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அன்பு செய்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின பொக்கிஷத்தை ஒரு பௌதீக கண்ணால் காண முடியாது, பௌதீக செவிகளால் உணர முடியாது, பௌதீக இருதயத்தினால், மாம்ச சிந்தையினால், மனுஷ உணர்வுக்கு அது அப்பாற்பட்டது.
மனுஷன் அறிந்து கொள்ளுகிறதற்கு புரிந்து கொள்ளுகிறதற்கோ மனுஷ எல்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷம். இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவே முடியாது. மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் தம்முடைய ஆவியினால் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 10வது வசனத்துல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் வெளிப்படுத்தி கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது, ஐம்புலன்களுக்கு எல்கைக்கு அப்பாற்பட்டது. தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கின்ற காரியம் உனக்கு மெய்யான ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் எவ்வளவு அகலம், நீளம், ஆழம், உயரம் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாத மகாபெரிய ஒரு பொக்கிஷத்தை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறது ஒரு மனுஷனால முடியாது. அது தேவனே வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய அந்த பொக்கிஷம் பொக்கிஷமாக தெரியாது. அதன் மேன்மையும் தெரியாது, அதன் மகிமையும் தெரியாது. ஒரு கண்களை கொண்டு அதை காண முடியாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தம்முடைய சீஷர்களுக்கு. அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவருடைய சீஷர்களிடத்துல கேட்கிறாரு, உலகத்துல உள்ள ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய ஐம்புலன்கள் என்னை குறித்து அவர்களுக்கு எந்த அறிவை கொடுத்திருக்கிறது? அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். 15வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். யாராலும் காண முடியாத ஒரு காரியம். எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்க? இவர் ஒரு மனுஷன், இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அப்படி காணக்கூடிய கண்கள் தான் பௌதிக கண்கள். ஆனா தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீர் ஒரு மனுஷன் அல்ல, நீர் தேவனுடைய குமாரன், நீர் ஆவிக்குரிய ஜீவன். நீர் பௌதிக சரீரத்தில் வந்திருந்தும், இந்த பௌதிக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தும், நீர் பௌதிக சரீரத்தின்படி வாழாமல், இந்த உலகத்தின்படி வாழாமல், தேவனை தனக்குள்ளே கொண்டிருக்கிற தேவ குமாரன் என்று சொல்றாரு. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றாரு? 17வது வசனம், இயேசு பேதுருவை நோக்கி அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இது வெளிப்பாடு உன் ஐம்புலன்கள் உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற வெளிப்பாடு அல்ல. ஐம்புலன்களை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் இது அல்ல. ஒரு மனுஷ சரீரம், உலகத்தில் வாழ்கின்ற ஒரு ஜீவன் மனுஷனாக உலகத்து ஜீவனாக வாழாமல் தேவனை தனக்குள்ளே கொண்டு தேவனுடைய ஆவியினால் வாழ்கிற ஆவிக்குரிய ஜீவன் என்று கண்டுபிடிக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே, இது ஒரு மனுஷனுடைய ஐம்புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இது பரலோகத்தில் இருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுடைய ஞானம், புத்தியினால், வேத அறிவினால் கண்டுபிடிக்க கூடியது அல்ல. ஒரு மனுஷனுக்குள் மனுஷனாக வாழாமல் மனுஷ சரீரத்தை அழிக்கிறதும், தேவனை தனக்குள்ளே கொண்டு வந்து தேவனுடைய ஆவியினால் வாழ்கிற ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கிற இந்த பரம ரகசியம் ஒரு கண், மனுஷ செவி, மனுஷ இருதயத்தால் உணரவே முடியாது. இதை கற்றுக்கொள்ளவே முடியாது. இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்த முடியாது. எந்த போதகனும் எந்த பிரசங்கியாரும் இதை உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. இது பரலோகத்தில் இருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது.
எல்லோரும் மனுஷரை போல வாழும்போது, மனுஷ சரீரத்தில் இந்த உலகத்தை நம்பி வாழும் பொழுது, சிலர் மட்டும் தேவனுடைய சரீரத்தில், ஆவிக்குரிய சரீரத்தில் தேவனை தனக்குள்ளே கொண்டு ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவனாக வாழ முடியும் என்கிற ஒரு மகாபெரிய பொக்கிஷத்தை, மகாபெரிய ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷனால் கற்றுக்கொள்ளவே முடியாது. மனுஷன் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தால் ஒழிய இதை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இந்த வெளிப்பாடு மனுஷ ஞானம் புத்திக்குரியது அல்ல. இது தேவன் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது ஒரு பொக்கிஷமாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு புரியவே புரியாது. எல்லாரும் எப்படி ஆசைப்படுவார்கள், மனுஷ சிந்தை எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் எனக்கு ஒரு சௌகரியமான, ஒரு சம்பிரமமான, ஒரு நல்ல நிம்மதியான, உலக தாளந்துகள் நிரம்பி இருக்கிற, பிரச்சனை இல்லாத, ஆபத்து போராட்டங்கள் இல்லாத ஒரு சுமூகமான வாழ்க்கை வேண்டும் என்று மாம்ச சிந்தையில் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் விரும்புவார்கள். ஆனால் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேறொரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், வேறொரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது ஐம்புலன்களுக்கு தென்படாத, ஆவியினால் மட்டும் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்றால், உலகத்தில் இப்பொழுது நீ எவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் உலகம் தரக்கூடிய உபத்திரவத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் உனக்கு இருக்காது. இது புரியாது. இந்த உலகத்தில் உள்ள மனுஷ ஜீவிகளுக்கு இந்த ரகசியம் புரியாது. உலகம் எனக்கு அதை கொடுக்கிறது, இதை கொடுக்கிறது, அதை தரும், இதை தரும் என்று உலகத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள், உலகம் உனக்கு செய்கிற துரோகம் என்ன, உலகம் உனக்கு கொடுக்கிற பாடுகள் என்ன, உலகம் உனக்கு கொடுக்கிற பிரச்சனைகள் என்ன, உன் மாம்ச சரீரம் உனக்கு கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் என்ன, ஒரு சரீரத்தின் அவயம் உனக்கு நன்மை செய்யுமா, அதை நம்ப முடியுமா? இந்த உலகத்தின் தாளந்துகள் பொன்னோ வெள்ளியோ பணமோ எதுவானாலும் சரி, அவைகள் உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்று நம்புகிறாயே, அவைகள் உன்னை கைவிடக்கூடிய, உன்னை விட்டு விலகக்கூடிய, உன்னை மரணத்திற்குள்ளாக்குகிற உலக தாளந்துகள் என்பதை உன்னால் நம்ப முடியுமா? உலகம் தரக்கூடிய உபத்திரவங்கள், உலகம் தரக்கூடிய பாடுகள் எப்படிப்பட்டவைகள்? இன்னைக்கு உலகத்தை இச்சிக்கின்ற, உலகத்துக்கு தங்களை விற்று போட்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காரியம் இது. தேவன் இதை சிந்திக்க சொல்ல அவர் விரும்புகிறார். உலகம் இவ்வளவு நம்பிக்கைக்குரியதா இருக்கு, உலகம் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணும், எவ்வளவு உன்னை உலகம் கைவிடும். உலகம் கைவிடும் பொழுதும், உலகம் உனக்கு துரோகம் பண்ணும் பொழுதும், நீ இச்சிக்கின்ற பொன்னும் வெள்ளியும் உன்னை விட்டு விலகி ஓடும் போதும், நீ நம்பி இருக்கிற உன் சரீரம் உன்னை கைவிடும் போதும், இவைகள் எல்லாம் ஜெயிக்கிறதற்கு உனக்கு பலன் இருக்கிறதா? இந்த வாழ்க்கை தான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஒரு மனுஷ சரீரத்தை கொண்டு உலகத்தில் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயே, இந்த உலகம் உனக்கு ஒரு கேடு உண்டாக்கும் பொழுது, ஒரு நிர்பந்தம் உண்டாக்கும் பொழுது, ஒரு போராட்டத்தை உனக்கு உண்டாக்கும் பொழுது, உன் வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது, ஒரு இருள் உன் மேல் வரும் பொழுது, நீ நம்பி இருக்கிறவைகள் உன்னை விட்டு கைவிடும் பொழுது, அப்பொழுது இந்த எல்லா போராட்டங்களையும், இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயமுள்ள வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? இந்த வாழ்க்கை தான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாழ்க்கை. இது பௌதிக கண்கள், பௌதிக சரீரம், பௌதிக ஞானம், அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. இது பரத்தில் இருந்து எனக்கு ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கைக்கு நான் வரவே மாட்டேன்.